2025 ஜூன் 22ஆம் தேதி தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்து முன்னணி நடத்திய முருகன் மாநாடு நிரூபித்து இருக்கிறது. அந்த மாநாடுக்கு யாரும் வரமாட்டாங்க. யார்? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொல்கிறது. இதுக்கு யாரும் வரமாட்டாங்க, இது மாநாடே கிடையாது அப்படின்ட்டு அவர் சொன்னார். யாரையும் வர விட மாட்டோம், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிச்சு. போலீஸ்காரங்க யாருமே பாதுகாப்பு கொடுக்கல, யாரும் கண்டுக்கலை, எல்லாரும் ரோட்டுக்கு வெளியே தான் நின்னாங்க. ஆனால் 15 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க. பாதி பேர் வெளியில், பாதி பேர் உள்ள. 15 லட்சம் மொத்தம். வெளியில் வெயிட் பண்ணவங்க, உள்ளே கூடி நின்றவங்க, எல்லாரும் கூடி உட்கார்ந்துருந்தவங்க எல்லாரும் சேர்த்தா 15 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இந்துக்கள். இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை மாதிரி. இது அந்த 22ஆம் தேதி, ஜூன் மாதம் 22ஆம் தேதியில் இருந்து இனி என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மைனாரிட்டிகள் தான் இப்படி ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. அவங்க அரசியல் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். அவங்க சர்ச்சையிலையும் மசூதியிலையும் அரசியல் தான் பேசுகிறாங்க, யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அரசியல் பேசக்கூடாது அப்படின்ட்டு நீதிபதிகள் கூட சொன்னாங்க. அரசியல்னா என்னது, இந்து முன்னணி சொன்னால் இந்துன்னாலே அரசியல் ஆகிட்டாங்களே இப்போது. அப்போ அரசியல்னா அரசியல் பேசலை தான், அரசியல் பேசலை. ஆனால் அயோக்கியத்தனமான கொடூரமான ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு பேசணும். அது அரசியலா மக்கள் நலனா, அதை எப்படி பிரித்து பார்க்குறது? மக்கள் நலனுக்காக பேசணும், முருக பக்தர்களுடைய நலனுக்காக பேசினாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு என்ன சொல்கிறாங்க, இது அண்ணாவை பேசிட்டாங்க, எப்படி அந்த வீடியோவில் அண்ணாவை சொல்லலாம், ஈவேராவை எப்படி சொல்லலாம் அப்படின்னுங்க. அந்த வீடியோவை நானும் தான் பார்த்தேன். அந்த வீடியோவில் அப்படி யாரை என்ன சொல்லியிருக்குங்கிறது எனக்கு தெரியலை. அந்த வீடியோவில் இந்து எழுச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்து எழுச்சி, இந்துக்களுக்கு எழுச்சி வேணும், வீரம் வேணும், நமக்கு வரக்கூடிய பகையை அறுக்கக்கூடிய துணிச்சல் வேணும் அப்படிங்கிற வகையில் இது பலிதானம் செஞ்ச பூமி, இது இங்கே பல தலைவர்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படியெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லப்பட்டது. அதில் அண்ணாவை சொன்னாங்களா, ஈவராவை சொன்னாங்களா, திராவிடத்தை சொன்னாங்களா அப்படிங்கிறது நம்ம மனசில் பதியலை. ஆனால் நம்ம இந்த திமுகவினுடைய குழல்களாக சில சேனல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு எப்படி அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம் அப்படின்னுக்கிட்டு முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சரை பார்த்து, பாலாஜியை பார்த்து அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் அதை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது அவருடைய கருத்து. அது ஒன்றும் அவர் அந்த மாநாட்டுக்கு எதிரான கருத்து அப்படின்ட்டு இவன் சொல்கிறது. அவர் அப்படியெல்லாம் சொல்லலை, தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆமாம், சொல்லலாம், அது அவங்கவுங்க சொல்லிக்கலாம். இதில் என்ன தவறு இருக்குது? தவறே இல்லை. அவர் எந்த குறையும் சொல்லலை. இவங்க கேட்டாங்க, அதனால் தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு சொன்னார். அவர் சொன்னது ஒன்றும் மாநாட்டுக்கு எதிரான விஷயம் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் இடுப்பில் வச்சுக்கிட்டு 2 வீலரில் ஒரு கணவன் மனைவி குழந்தை 2 குழந்தை எடுத்துக்கிட்டு 2 வீலரில் வர்றாங்க. இவ்வளோக்கும் 2 வீலர் அனுமதி இல்லை, வெளியே இருந்து வர்றதுக்கு அனுமதி இல்லை. எப்படி வந்தாங்கன்னு தெரியல. 2 வீலரில் வர்றாங்க, பஸ்ஸில் வர்றாங்க. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கையில் நின்றுறாங்க, டாட்டா காட்டுறாங்க. எல்லாம் ஒரு 3 கிலோமீட்டரு, ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும், மாநாட்டுக்கு 5 கிலோமீட்டருக்குன்னு சொன்னாங்க, அது வரைக்கும் வர்ற வண்டியெல்லாம் மாநாட்டுக்கு போகிற வண்டி தான். வேறு வண்டியெல்லாம் திசை திருப்பி விட்டுட்டாங்க. மாநாட்டுக்கு போகிற வண்டி தான் ஒரு 5 கிலோமீட்டருக்கு. அப்படி வரும்போது சின்ன சின்ன பிள்ளைங்க, குழந்தைங்களோட, குடும்பத்தோட எல்லாரும் வர்றாங்கங்கிறது தெரிஞ்சு போச்சு. எல்லாம் இந்துக்கள் வர்றாங்க. இந்து முன்னணியினர் இல்லை, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்க இல்லை, கட்சிக்காரங்க இல்லை. அது நமக்கு தனியாக அடையாளம் தெரியும். ஆமாம், அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் இந்துக்கள் வர்றாங்க. அப்படி ஒரு பெரிய கூட்டம். அது என்ன கூட்டம்? இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் பண்ணும்போது இந்த மாதிரி கூட்டங்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு இம்மாதிரி கூட்டத்தை, ஒரு எழுச்சியை, ஒரு தன்னெழுச்சியை யாரும் பார்த்ததில்லை. இப்போதான் பார்க்குது தமிழ்நாடு. அப்போது இது அரசியலா? அரசியல் தான். ஏன்னா அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கலந்துக்குது, இந்து முன்னணி கலந்துக்குது. அப்போ அது ஒரு வகையான அரசியல் தான். இதில் என்ன இருக்குது? அது ஆலயங்களை விட்டு தமிழ்நாடு அரசு வெளியேறணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க.
அப்படின்னா தமிழ்நாடு அரசுங்கிறது அது அரசியல் தானே, அரசியல் கட்சியினுடைய தலைமையில் தானே ஆட்சி நடக்குது, அதை தானே வெளியேற சொல்கிறாங்க, அதுதானே தீர்மானம். அப்படின்னா அது அரசியல் தானே. அப்போ இது எது அரசியல்? நீதிபதி சொன்னார் அரசியல் பேசக்கூடாதுன்ட்டு. ஆனால் எது அரசியல் அது தெரியணும்ல. இப்போ அந்த அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேறணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க, அது அரசியலா? அதை நீதிபதி தான் சொல்லணும். அதை மக்கள் மன்றம் முடிவு பண்ணட்டும். அப்போ எது அரசியல்னுட்டு. ஆக எங்கள் பார்வையில் இந்து முன்னணி காவி கொடியின் கீழே இந்துக்கள் வருவார்களா? நீங்கள் அமைப்பில் இருக்கவங்க வரலாம், உங்களுடைய அமைப்பு வரும், உங்கள் அரசியல் கட்சி நண்பர்கள் வருவாங்க. ஆனால் பொதுமக்கள் வருவார்களா? பொதுவான இந்துக்கள் வருவார்களா? வருவார்கள் அப்படின்னு காட்டிடுச்சு இந்த மாநாடு. இப்போ போட்ட தீர்மானம் இந்துக்களுடைய தீர்மானம். வந்தவங்க மட்டுமில்ல, வந்தவங்க 10 லட்சம் 15 லட்சம் அது மட்டும் இல்லை, வீடுகளில் இருந்தவங்க கோடிக்கணக்கான பேர். வீடுகளில் இருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆர்வமானவர்கள், அதாவது இந்துத்துவாவில் ஆர்வமானவர்கள் வரவே இல்லை. நிறைய பேர் வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. நான் பல பேர்கிட்ட விசாரித்தேன், நிறைய பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அப்போ வந்ததெல்லாம் பொதுமக்கள், இந்துக்கள் வந்திருக்காங்க. இந்துக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு, ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு இது கத்துறாங்களா, அங்கேயும் இங்கேயுமா நடந்தாங்களா? ஒன்றும் இல்லை. மொத்தம் அப்படியே ஒரு ஒழுக்கத்தோடு உட்கார்ந்துருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாடியிருக்காங்க. கூட்டமாக சேர்ந்து ஒரு டிசிப்ளினாக உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து வைராக்கியமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஜூன் மாதம் 22ஆம் தேதி தமிழக அரசியலிலே திருப்பு முனை. பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இல்லாமல் இங்கே எந்த ஆட்சியும் அமைய முடியாது அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியது தான் ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருகன் மாநாடு. வணக்கம்.